அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் யூனிட் 7லேருந்து முக்கியமாக ஒரு 42 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மேப்போஸ் விஞ்ஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, எனது போராட்டம். இரண்டாவது வினா, சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் தமிழறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மேப்போஸ் விஞ்ஞானம். மூன்றாவது வினா, தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மேப்போஸ் விஞ்ஞானம். நாலாவது வினா, மேப்போஸ் விஞ்ஞானத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. ஐந்தாவது வினா, மேப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஞான பிரகாசம். ஆறாவது வினா, மேப்போசியை சிவஞானி என்று பெயர் மாற்றி அழைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சரபையர். ஏழாவது வினா, மேப்போஸ் விஞ்ஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமைக்குரியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருப்பாதிரி புலியூர் ஞானரெட்டிகள். எட்டாவது வினா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மேப்போஸ் விஞ்ஞானம். ஒன்பதாவது வினா, குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்த தியாகி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மார்ஷல் ஏ நேசமணி. பத்தாவது வினா, ஏர் புதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூப்ப ராஜகோபாலன். 11வது வினா, அகலிகை, ஆத்ம சிந்தனை முதலிய நூல்களுக்கு சொந்தக்காரர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கூப்ப ராஜகோபாலன். 12வது வினா, கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரண்டாம் ராசராச சோழன். 13வது வினா, ராசராச சோழனின் மெய்க்கீர்த்திகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2. 14வது வினா, முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். 15வது வினா, சிலப்பதிகாரம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 3 காண்டங்கள். 16வது வினா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். 17வது வினா இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சேர மரபு. 18வது வினா அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். 19வது வினா நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். 20வது வினா இந்திர விழா ஊரெடுத்த காதை இடம்பெறும் காண்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புகார் காண்டம். 21வது வினா சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் சமண சமய பெண் துறவி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கவுந்தியடிகள். 22வது வினா உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 23வது வினா கார்கர் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நெய்பவர். 24வது வினா பாசவர் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வெற்றிலை விற்பவர். 25வது வினா ஓசுனர் என்போர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி எண்ணெய் விற்போர். 26வது வினா சிலப்பதிகாரம் குறிப்பிடும் மண்ணூல் விளிங்கர் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓவியர். 27வது வினா வண்ணமும் கண்ணமும் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி எண்ணும்மை. 28வது வினா இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் பாராட்டப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எம்.எஸ். சுப்புலட்சுமி. 29வது வினா எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த திரைப்படம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மீரா. 30வது வினா நோபல் பரிசுக்கு இணையான விருது எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மகசேச விருது. 31வது வினா, வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன். 32வது வினா, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன். 33வது வினா, உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை மையமாக கொண்டு ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கருப்பு மணிகள். 34வது வினா, நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்க்கையை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறிஞ்சி தேன். 35வது வினா, மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அலைவாய் கரையில். 36வது வினா, சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்களின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன். 37வது வினா, தீப்பிடி தொழிலை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கூட்டு குஞ்சுகள். 38வது வினா, பெண் குழந்தை கொலைக்கான காரணத்தை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மண்ணகத்து பூந்துளிகள். 39வது வினா, களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன். 40வது வினா, களஞ்சியம் குழு என்றால் நினைவுக்கு வருபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சின்னப்பிள்ளை. 41வது வினா, சின்னப்பிள்ளையின் சொந்த மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மதுரை. கடைசி வினா, வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழாசான் மங்களங்கிழார். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 42 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.